படம் வந்து ஆக்சுவலி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, சூர்யா ஃபேன்ஸ்க்கு லைக் ஆஃப்டர் லாங் பேக் தியேட்டருக்கு வரதுனால மேபி தே வில் என்ஜாய். இன்னொன்னு சொல்லணும்னா, கார்த்திக் சுப்ராஜ் படம்ன்றனாலே நான் வந்து ஒரு ரஜினி ஃபேனு. ஸோ வந்துட்டு நிறைய ரஜினி ரெஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு மெயின் ரீசனால தான் நான் வந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு, டயலாக்லாம் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ளஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நாசருக்கும் சூர்யாவுக்கும் ஒரு மூமெண்ட் இருக்கும் ஒரு சீனு. அது வந்துருக்கு அந்த பேட்டையோட கிளைமேக்ஸோட ஃபீல் குத்துச்சு எனக்கு. உங்களுக்கு சூர்யா ஒரு ஃபேன்ஸு, சூர்யா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் சூர்யா படம் வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி யூ கேன் என்ஜாய். ஹீரோயினோட ஆஃப்டர் லாங் டைம் படத்தில் வந்துட்டு ஹீரோயினுக்கு சில டைம் அவ்வளோ பெருசாக ரோல் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதில் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒரு முக்கியமான இதுதான். பிடிச்ச சீன் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே அந்த ஃபைட்டு சாங்குன்னு சொல்கிறல. ஸோ அதனால் டக்குன்னு ஒரு ரோலாக வராரு, இன்னொரு ரோலாக வராரு. அந்த ஐ மீன் டுவோர்ட்ஸ் அவர் ஒய்ஃபுக்காக அவர் போகிறாரு. ஸோ அதை ஒரு ரோலாக எடுத்துகிட்டு போகிறாரு. அது ஏன் உங்களுக்கு அந்த படம் பார்த்தா புரியும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ அதே இதுதான் பிடிச்சிச்சு, இதுதான் ஓகே, நல்லா எனக்கு மனசு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் யா அந்த ரஜினி ஃபேன்ஸ் அப்பப்போ அந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி ஓகே, நல்லா எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஒரு ஃபைட்டராக வந்து வருவார்ல. ஸோ யா அந்த பாட்டு வரும்போது எல்லோரும் செம விசில், லைக் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. லைக் அந்த பாட்டு வரும்போது ஒரு வைப்போடு தான் ஆடியன்ஸ் இருந்தாங்க. படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படம் வந்து முழுக்க கார்த்திக் சுப்ராஜ் செதுக்கி வச்சுருக்காரு ஒரு சீனையும். இதில் வந்து நான் ஏன் கார்த்திக் சுப்ராஜ் படம்னு சொல்கிறேன்னா, ஜிகர்தண்டா, இது ஜெகமே தந்திரம் எல்லா படத்தையும் அவர் பேட்டையிலேருந்து எல்லா படத்தையும் இந்த ஒரு படம் மூலிமா அவர் தன்னோட பவர் இந்த படம் மூலிமா காட்டியிருக்காரு. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் படம் முழுக்க ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லணும்னா ரொம்ப சொல்கிறது செகண்ட் ஹாஃபோட பெட்டர்னு சொல்லுவேன். ஆனால் கனிமா சாங்லேருந்து ஆனால் கண்ணாடி பூவாக ஒரு சாங்கு, 2 சாங்கும் ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டாங்க தேட்டர் உள்ள. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க நம்ம பெஸ்ட்லேயே இந்த வருஷத்துலேயே சூர்யாவோட படம்னா அது இந்த ரெட்ரோ படம் ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. கங்குவாவோட இது பெட்ரு தான் சொல்லுவேன். ஆனால் கங்குவா வந்து கத்துறாங்க, இது படம் ஃபுல்லாக கத்திட்டு நல்லாவே இல்லை அப்படி ஏதோ குறைங்க சொன்னாங்க. இந்த படத்தை குறை சொல்ல முடியாது. ஏன் சொல்லணும், இந்த படத்தில் வர ஒரு சீனையும் இப்போ உதாரணத்துக்கு லாக்னு சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் சின்னதாக லாக் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்ல போனால் லாக் இல்லாமல் கனிமா சாங்கு சரி, கண்ணாடி பூ எல்லா பாட்டும் இருந்தனால படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ரொம்ப தரம் பண்ணிட்டானுங்க. அதனால் ஒரு குறை சொல்ல முடியாது. குறை சொன்னால் ஒரு சின்ன லாக் சொல்லலாம், அவள் தான், மற்றபடி சொல்ல முடியாது. இந்த மாதிரி புது காம்போவாக இருந்துச்சு. இது வரைக்கும் பூஜா ஹெட்டுக்கு வந்து நம்ம தமிழ் சினிமாலேயே விஜய் கூட தான் பார்த்துருப்போம் பீஸ்டில். இந்த படத்தை ரெட்ரோவில் பார்க்கும்போது இது மாதிரி லவ்ன்றது இவ்வளோ ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க படத்தில். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் போனாலே அதை மாதிரி அசிங்கமாக நினைக்கிறது, ஐயோ பையன் பொறுக்கியாட்டம் இருக்கிறான் அதனால் பொண்ணை திட்டி ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி இந்த காலத்தில் நடக்குது. அந்த மாதிரி ஒரு இது அதை வந்து இந்த படத்தை பாருங்களேன். இந்த படத்தை பார்த்துருக்கோம். ஒரு இப்போ இப்போ சொல்கிறது இப்போ ஒரு ஹீரோ வந்து என்னென்னா இப்போ வந்து பொண்ணு என்ன நினைக்குது, ஹீரோ வந்து நல்ல சொல்கிறது நல்ல மனிதனா அவனை கொண்டு வர நினைக்குது. நல்ல சிரிச்சின்னு நல்லா பார்த்துக்கணும் அந்த பொண்ணு நினைக்குது, ஹீரோ நினைக்குது. ஆனால் ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா அவரை சிரிக்க முடியாது, அப்புறம் அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கோவத்தை எப்படி தொலைச்சி கட்ட முடியாது அப்படின்னு அவர் நினைப்பார். ஆனால் ஹீரோயின் சரி, ஹீரோ ரொம்ப ட்ரை பண்ணுவார், நான் சிரிக்கலான்ட்டு. அப்படி அவன் ட்ரை பண்ணுறது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒரு மனிதனை ஏண்டா சிரிச்சா ஒரு செகண்டில் சிரிச்சலாமேடா, ஏன்டா இவ்வளோ ஒரு படம் ஃபுல்லாக இழுத்துட்ருக்கீங்கன்னு படத்தில் தோணுச்சு எனக்கு. ஆனால் நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம சூர்யா சார்லாம் எல்லா படத்துலையும் சரி, எல்லா நேரத்திலும் சரி நம்ம சிரித்து பார்த்துருப்போம். இந்த படத்தில் ஒரு மாதிரி சொல்கிறது கோவமாக சிரிக்க முடியாமல் பண்ணுறது எங்களுக்கு சிரிப்பாக பார்க்குறது. எங்கள் சூர்யா சாரை சிரிக்க முடியாமல் மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எங்கள் சிரிப்பாக இருக்குது. ஆனால் படம் கிளைமேக்ஸில் ரொம்ப தரமாட்டானுங்க. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. படம் நல்லா இருந்ததுங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். மியூசிக் அண்ட் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு படமும் இருந்தது. நான் வந்து சூர்யா ஃபேனாக தாங்க பார்த்தேன். யா த ஸ்டோரி வாஸ் டூ குட். எப்படி சொல்ல, அந்த ரோல் வந்து சூர்யாவுக்கு நல்லாவே செட் ஆச்சுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூர்யாவுக்கு வந்து மோஸ்ட்டாக எல்லா ரோலும் நல்லா இருக்கும். இதுவும் நல்லா தான் இருந்தது.
யா மியூசிக் வாஸ் சாங்ஸ் வாஸ் லைக் ஆல்ரெடி அது வந்து ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு ரீல்ஸ்லலாம். ஸோ இட் வாஸ் குட் டு. ஸோ இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சாங்ஸ் அண்ட் அந்த மியூசிக் எல்லாமே வைபே நல்லா இருந்தது தேட்டருக்குள்ளலாம். யா தேங்க்யூ.